வெல்கம் பேக் டு KVS வீட்டு சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரைடு சிக்கன். நம்ம KFCயில் எந்த டேஸ்ட்டில் நம்ம சிக்கன் சாப்பிட்டுக்குமோ அதே மாதிரி வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ சிக்கனை வந்து நல்லா மஞ்சளும் உப்பு போட்டு நல்லா கழுவிக்கிங்க. இப்போ 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. முட்டை வெள்ளைக்கரு, 1 முட்டையோட வெள்ளைக்கரு போட்டிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம சிக்கன்லேயே வந்து எப்போவுமே நம்ம மசாலா போட்டாவே தண்ணி வரும். அதனால் நம்ம நல்லா வடிச்சிட்டு இது பண்ணால் போதும். அதுலேயே வந்து ஈரம் இருக்கும். இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறும் சேர்க்குறோம். இதை போட்டோன்னே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிடும். நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற விடணும். நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம வெளியெல்லாம் சாப்பிட்ருப்போம் KFC சிக்கனு. அது எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஓட்ஸ் வந்து உடம்புக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, நார்மலாக வெயிட்டில் லெஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஓட்ஸ் ரொம்ப நல்லது. அதனால் நம்ம ஓட்ஸில் தான் போட்டு நம்ம செய்ய போகிறோம். அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ ஓட்ஸ் வந்து நம்ம அரைக்கலாம் வேண்டாம், அப்படியே நாங்கள் தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை எடுத்து அதில் பெரட்டணும். இது நல்லா ஒன்று போல் வந்திருக்கு பாருங்கள். ஈரப்பதமாகவே இருக்குது பாருங்கள். ரொம்ப ட்ரையாக இருந்தால் ஒட்டாது. அதனால் இந்த பதத்துக்கு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே அந்த ஓட்ஸில் பரட்டுங்க. எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து எண்ணெய் கூட ரொம்ப இழுக்காது. நம்ம அதுக்கு தகுந்த பாத்திரத்தில் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்குங்க. இந்த மாதிரி போட்டுக்குங்க. இது நல்லா வேக விடுங்க. எண்ணெய் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. இது வந்து கலர் வந்து மாறும் எண்ணெய். அதனால் நீங்கள் வந்து இதுக்கு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லா பெரட்டி விட்டு வேக விடுங்க. இந்த மசாலா டேஸ்ட்லாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கும் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சதில். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.